வணக்கம். உங்களுடைய அடுத்த பாடம் என்ன அப்படின்னா, உலகளாவிய புரட்சி. சரிங்களா? உலக அளவிலான தொழில் புரட்சி. அதை பத்தி தான் இங்க பார்க்க போறோம். சரிங்களா? தொழில் புரட்சி அப்படின்னா என்னன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புரட்சி அப்படின்னாலே ஒரு மாற்றம். இப்ப ஒரு நூற்றாண்டுல இருந்து இன்னொரு செஞ்சுரி டு செஞ்சுரி சொல்லுவாங்க இல்லையா? ஒரு நூற்றாண்டுல இருந்து இன்னொரு நூற்றாண்டுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம். அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா புரட்சி. சரிங்களா? அந்த மாற்றம்னா எப்படி இருக்கும்னா வளர்ச்சியில இருக்கணும், முன்னேற்றத்துல இருக்கணும். அந்த மாதிரி மாற்றத்தை தான் என்ன சொல்றாங்கன்னா புரட்சி அப்படின்னு நீங்க சொல்றாங்க. இந்த தொழில் அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுல ஏற்பட்ட மிகப்பெரிய வளர்ச்சி, மாற்றம், அந்த முன்னேற்றம், அதெல்லாம் தான் இங்க என்னன்னு சொல்றாங்கன்னா தொழில் தொழில் புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப வந்து இது மக்களுடைய வாழ்க்கையே எதை பொறுத்துதான் இருக்கு? அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய பொருளாதாரம், அதாவது அவங்களோட வசதி எல்லாமே எதை பொறுத்துதான் இருக்கு அப்படின்னா இந்த தொழில். சரிங்களா? அவங்க செய்யற அந்த பல்வேறு தொழில்களை வச்சுதான் அவங்களுடைய வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கு. சரி, அவங்களோட வளர்ச்சி எல்லாமே இருக்கு. சரிங்களா? குடும்ப நலன் எல்லாமே அதை பொறுத்துதான் இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து அஹ் இந்த தொழில் புரட்சி வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றத இங்க சொல்றாங்க. இந்த தொழில் புரட்சின்றது முதல்ல எங்க உருவாச்சு அப்படின்னா இங்கிலாந்து நாடு. சரிங்க, இங்கிலாந்து நாட்டுலதான் முதல்ல இந்த தொழில் புரட்சி, இந்த மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அது எங்கெல்லாம் இந்த ஸ்ப்ரெட் ஆச்சு, பரவுச்சு அப்படின்னா ஐரோப்பா, வட அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மனி, இந்தியா, சீனா, இந்த நாடுகளுக்கெல்லாம் அந்த மாற்றங்கள் வந்து பரவ ஆரம்பிச்சது. அந்த தொழிலுக்கான முன்னேற்றங்கள் வந்து பரவ ஆரம்பிச்சது. சரிங்களா? இது வந்து முன்னாடி வந்து இந்த தொழில் அப்படின்னாலே அந்த நாட்டோட வளர்ச்சி ஆஹ் வந்து தொழில வச்சுதான் அந்த நாட்டோட வளர்ச்சி, அந்த பொருளாதாரம், அந்த எக்கனாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஆஹ் அதாவது அந்த பணம் பணம் சரிங்களா? அந்த செல்வம் அது வந்து எதை வச்சுதான் முன்னாடி இருந்துச்சு, எந்த தொழிலை வச்சுதான் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா வேளாண்மை, அந்த அக்ரிகல்ச்சர் அந்த வேளாண்மை மட்டும்தான் முன்னாடி இருந்த தொழில். சரிங்களா? முதல்ல இருந்த தொழில் என்னன்னா அந்த வேளாண்மை, அக்ரிகல்ச்சர் மட்டும்தான். அதை வச்சுதான் ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எல்லாமே முன்னேற்றம் அடைஞ்சது. சரிங்களா? நாளடைவுல என்ன ஆச்சுன்னா அந்த நிலை மாறி பல்வேறு தொழில்கள் வந்து உருவாச்சு. இந்த வேளாண்மையும் தாண்டி பல்வேறு தொழில்களை வந்து உருவாக்குனாங்க. சரிங்களா? அது ஒரு பெரிய முன்னேற்றம் தான். அந்த மாதிரி உதாரணமா அந்த தொழில்கள் எல்லாம் வந்து பலவித இயந்திரங்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அதனால என்னாச்சுன்னா பொருளாதார வளர்ச்சி வந்து மிக வேகமா அது வந்து அந்த பொருளாதாரத்துல ஒரு நாடு முன்னேற ஆரம்பிச்சது இந்த இயந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தும் பொழுது. உதாரணமா வந்து பஞ்சு நூற்பாலை. இந்த பஞ்சு நூற்பாலை அப்படின்னா அதாவது டெக்ஸ்டைல் மில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா? இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி வருது, இந்த துணியெல்லாம் அந்த பஞ்சு வச்சு அந்த நூலை இது பண்ணி அதெல்லாம் சேர்த்து நெய்துதான் நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸை உருவாக்குறாங்க, ஒரு துணியை உருவாக்குறாங்க. சரிங்களா? இந்த இந்த பஞ்சு நூற்பாலை, அதாவது இந்த டெக்ஸ்டைல் மில், இதுல எல்லாம் வந்து முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா கையாலதான் அந்த நெய்யறதுன்னு சொல்லுவாங்க, துணி நெய்யறதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் கையால தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மெஷின், அந்த இயந்திரங்கள் எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்ச உடனே அந்த உற்பத்தி என்ன ஆச்சுன்னா அதிகமாயிடுச்சு. கையால செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப அதிக அளவுல துணிகளை உற்பத்தி செய்ய முடியாது இல்லையா? அதே மிஷின் மூலமா, அந்த இயந்திரம் மூலமா செய்யும் பொழுது அதிக அளவுல உற்பத்தி செய்ய முடிஞ்சது. அதே மாதிரி இந்த அச்சுத்தொழில்னா அந்த பிரிண்ட் பண்றாங்க இல்லையா? அந்த தொழில். சரிங்களா? இப்ப பிரிண்டிங் முன்னாடிலாம் வந்து அந்த அச்செல்லாம் கோத்து 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 தான் செய்வாங்க. இப்பெல்லாம் டைரக்டா மிஷின்ல ஒரு பக்கம் பேப்பரை விட்டு அந்த மெசேஜை கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகி வந்துடும். முன்னாடிலாம் அப்படி கிடையாது, ஒவ்வொரு எழுத்தா கோத்து தான் அச்சு அச்சு இது பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது மக்கள் தொடர்பு ஊடகங்கள், அதாவது டெலிகம்யூனிகேஷன் சம்பந்தமான இந்த போன் இதெல்லாம் இருக்கு இல்லையா? போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த தந்தி இதெல்லாம் வந்து ஆஹ் இதெல்லாம் இந்த டெலிகம்யூனிகேஷன் போஸ்டல் சம்பந்தமான விஷயங்கள். சரிங்களா? அந்த போனு இதெல்லாமே.
சரிங்களா? ஃபேக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் மிஷின் மூலமா அது அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து என்ன வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அடுத்த போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட். முன்னாடிலாம் வெறும் மாட்டு வண்டி தான். சரிங்களா? குதிரை வண்டி, மாட்டு வண்டி தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரக்கு, பஸ், காருன்னு ஏகப்பட்டது வந்துடுச்சு. அடுத்தது கல்வி. கல்வியும் அப்படிதான். சரிங்களா? முன்னாடி வெறும் குருகுல கல்வின்னு சின்ன அளவுல வச்சிருந்தாங்க. இப்ப வந்து நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் யூனிவர்சிட்டி, அதாவது பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள்லாம் உருவாக்கி படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திட்டாங்க. மருத்துவம் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து எல்லா நோய்களுக்கும் வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இமீடியட்டா ஒரு அறுவை சிகிச்சை அதெல்லாம் பண்றதுக்கான வசதிகள் கம்மியா தான் இருந்தது. அதே மாதிரி மருத்துவமனைகளும் கம்மியா இருந்தது. இப்ப எல்லாமே அதுக்கான வசதிகள் வந்து நிறைய இயந்திரங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டாங்க. சரிங்களா? இப்ப வந்து ஒவ்வொரு தொழிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நெசவு. சரிங்களா? நெசவு தொழில். அது நெசவு தொழில்னா என்னது? அந்த துணியை வந்து தயாரிக்கிறதுக்கான அந்த தொழில். சரிங்களா? இந்த தொழில் வந்து நிறைய இயந்திரங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா நிறைய கண்டுபிடிச்சு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு. மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக என்னாங்கன்னா துணியோட தேவை அதிகமாயிடுச்சு. அதனால வந்து எவ்வளவு கையால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இயந்திரங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோன்னா உற்பத்தி வந்து பல மடங்கு ஆயிடுச்சு. சரிங்களா? அது அது மட்டும் இல்ல. ஒரு முக்கியமான ஒரு இயந்திரம் என்னன்னா இந்த நெசவு தொழில்ல தையல் இயந்திரம். சரிங்களா? தையல் மிஷின். இது வந்து கண்டுபிடிச்சதுக்கு விதவிதமான ஆடைகள். சரிங்களா? விதவிதமான ஆடைகளை வந்து என்ன பண்ணாங்க? தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா வெறும் வேட்டி, சட்டை இது மட்டும்தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பேண்ட், ஷர்ட், குர்தா அது மாதிரி நிறைய வந்து டிசைன் டிசைனா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் இந்த தையல் இயந்திரம் தான். தையல் மிஷின் தான். அடுத்தது வேளாண்மை. வேளாண்மைன்னா அக்ரிகல்ச்சர். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதெல்லாம் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய புதிய புதிய கருவிகள், நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு கண்டுபிடிச்சு ரொம்ப எளிதாக்குனாங்க. முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு வேளாண்மை தொழில் செய்யணும்னா அது மாடை வச்சு உழறது, விதை விதைக்கிறது, அதை வந்து பாதுகாக்கிறது, அறுவடை பண்றது, நெல்லை பிரிச்சு எடுக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? அந்த உடல் உழைப்புன்றது அதிகமா இருக்கும். இப்போ வந்து அந்த இயந்திரங்கள் எல்லாத்துக்குமே இயந்திரங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால பல நாள் செய்யக்கூடிய வேலைய ஒரு ஒரு 5 நாள்ல செய்யக்கூடிய வேலையை ஒரு நாள் 2 நாளே முடிச்சிருவாங்க. சரிங்களா? இப்ப வந்து அதுக்கு என்னென்ன மாதிரியான இயந்திரங்கள், கருவிகள் பயன்படுத்துறாங்க அப்படின்னா ட்ரில் அப்படின்னு ஒரு கருவி. அது என்னன்னா விதைய வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையால தான் விதைக்கணும். இந்த கருவி மூலமா ஈஸியா வேகமா விதைச்சிடலாம். அடுத்தது எகினாலான கலப்பைகள். முன்னாடி மரத்துலதான் இருக்கும். சரிங்களா? இந்த கலப்பைகள் நீங்க ஏர் உழறதுக்குலாம் பயன்படுத்துவாங்க. ஒரு மாதிரி வில்லு மாதிரி இப்படி வளைஞ்சிருக்கும். நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க, அந்த பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து எஃகினாலான எஃகுனா என்னன்னா இரும்பு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இது அதான் கார்பன், இரும்பும் கார்பனும் சேர்ந்த ஒரு மெட்டீரியல். அதுதான் அந்த மெட்டல் தான் என்னது இந்த எஃகுன்றது. சரிங்களா? அதால கலப்பைகள் வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க. வெறும் இரும்புனா துருப்பிடிக்கும். அது கூட அந்த கார்பன் எல்லாம் சேர்த்து துருப்பிடிக்காத அந்த கலப்பைகள் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது வந்து இப்ப வந்து நெல்லு விளைஞ்சிருச்சு அப்படின்னா அதை அறுக்கணும் இல்லையா? அது முன்னாடி கையால தான் இருப்பாங்க. அதுக்கு தனியா இயந்திரம். அப்புறம் வந்து மண்ணை வளப்படுறதுக்கு பயிர் சுழற்சி முறை. முன்னாடி வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது. இப்போ ஒரு நெல்லு போட்டாங்கன்னா தொடர்ந்து நெல்லே போடுவாங்க. அது வந்து என்னன்னா மண்ணோட வளத்தை வந்து கம்மி பண்ணிடும். அந்த சத்தெல்லாம் ஒரு தடவை உறிஞ்சிருச்சுன்னா திரும்பி வந்து அடுத்த பயிர் அதே வைக்கும் பொழுது இந்த சத்து அதே சத்து கிடைக்காது. அதனால என்ன பண்ணாங்கன்னா பயிர் சுழற்சி முறைன்னு ஒண்ணு செயல்படுத்தினாங்க. பயிர் சுழற்சி முறைன்னா என்னன்னா இப்ப நெல்லு போட்டாங்கன்னா அடுத்தது வேற ஒரு தானியமா பயிரிடுவாங்க. சரிங்களா? அடுத்தது மறுபடியும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உளுந்து பயிரிடுறாங்க. அடுத்து உளுந்து முடிச்ச உடனே மறுபடியும் வேற ஏதாவது பூச்செடி, இப்படி அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே மாதிரியான பயிர்களை வந்து விதைக்காம அப்படி மாத்தி மாத்தி சுழற்சி முறையில ஒரு தடவை நெல்லு, அடுத்து உளுந்து, அடுத்தது பூக்கள் செடி, இப்படி இது பண்ணாங்கன்னா மறுபடியும் மறுபடியும் நெல்லு, அந்த சுழற்சி முறையை பயன்படுத்துவாங்க. மண்ணோட சத்து வந்து போ வீணாகாம இருக்கிறதுக்கு. சரிங்களா? அது வளத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா போக்குவரத்து. போக்குவரத்து
போக்குவரத்து முன்னாடி நம்ம சொன்ன மாதிரிதான். சரிங்களா? அப்பெல்லாம் பெரிய சாலைகள்லாம் இருக்காது. ரோடெல்லாம் அப்ப கிடையாது. கரடு முரடாதான் இருக்கும். மண் பாதை தான் இருக்கும். அதுல இந்த மாட்டு வண்டி, குதிரை வண்டி வச்சுதான் போனாங்க. ஆனா வந்து இப்ப பிற்காலத்துல என்னாச்சுன்னா இந்த போக்குவரத்து, அதாவது இந்த வண்டிகள்லாம் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் உருவாக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த தேவைகள் ஏற்பட்டது. ஏன்னா இப்ப வேளாண்மையில பொருள் உற்பத்தி அதிகமாயிடுச்சு. நெசவுல வந்து பொருள் உற்பத்தி அதிகமாயிடுச்சு. இப்ப துணி எல்லாம் அதிகமா இது பண்றாங்க, தயாரிக்கிறாங்க. தானியங்கள் தனியா பயிரிடுறாங்க, விளைவிக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருள்கள்லாம் உலகத்துக்குள்ள எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும். அப்படின்னா அதுக்கு ஒரு வசதி வேணும் இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு. அதனால இந்த போக்குவரத்து அப்படின்றது உருவாக்குனாங்க. சரிங்களா? அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, முன்னாடி ரோடு எல்லாம் கிடையாது. அந்த சாலைகள். அதனால நல்லா மேம்படுத்தப்பட்ட சாலைகள், நல்ல அடர்த்தியான அந்த தார் சாலைகள்லாம் போட ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? முதல்ல வந்து இந்த சாலைகள்லாம் யார் அமைச்சாங்க அப்படின்னா, ஐன் மெக்காடம் அப்படின்றவர் தான் அந்த சாலைகள்ல முதல்ல உருவாக்குனார். அந்த ஐடியாஸ், அந்த ம், அந்த இதெல்லாம், அந்த நுட்பத்தெல்லாம் சொல்லி எப்படி வந்து சாலையை உருவாக்கணும்னு சொல்லி அந்த சாலைகள் உருவாக்குறதுக்கு இவருதான் காரணமா இருந்தார். சரிங்களா? அடுத்தது வந்து இது வந்து ரோடு. அடுத்த நீர் போக்குவரத்து. கடல் வழியாவும் என்ன பண்ணாங்க, கப்பல்கள் மூலமா அந்த பொருட்களை கொண்டு போறதுக்கான போக்குவரத்தை உருவாக்குனாங்க. சரிங்களா? இதை யார் செஞ்சாங்க அப்படின்னா, பிரிட்ஜ் வாட்டர் டியூக், அடுத்து ஜேம்ஸ் பிரிண்ட்லி. சரிங்களா? இவங்கதான் அதுக்கான வழிவகை செஞ்சு கொடுத்தாங்க. அடுத்தது வந்து இப்ப ரோடு பார்த்தாச்சு. சரிங்களா? சாலை பார்த்தாச்சு. அடுத்து கடல் வழி பார்த்தாச்சு. அடுத்தது ரயில் பாதை, ட்ரெயின். சரிங்களா? இப்ப இருக்கிற ட்ரெயின் மாதிரி எலக்ட்ரிக்கல்ல இருக்காது. அப்பெல்லாம் வந்து நீராவி இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீம் இன்ஜின், நீராவி இயந்திரம், ஸ்டீம் இன்ஜின். சரிங்களா? நீராவியிலேயே அந்த நீர் கொதிச்சு அது மூலமாவே என்ன ஆகும்னா அந்த இன்ஜின் அந்த ட்ரெயின் அந்த ரயிலை இழுத்துட்டு போகும். சரிங்களா? அது நீராவி இன்ஜின், ஸ்டீம் இன்ஜின் ட்ரெயின் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த இத வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கான ரயில் பாதையெல்லாம் உருவாக்கி அந்த நீராவி இன்ஜின் மூலமா அஹ், அந்த பொருட்களை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு யார் வந்து அந்த ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க அப்படின்னா, ஜார்ஜ் ஸ்டீவன்சன். இவர் தான் வந்து அந்த நீராவி இன்ஜின் ட்ரெயின் மூலமா அந்த பொருட்களை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு உதவி செஞ்சார். சரிங்களா? இப்ப வந்து முன்னாடி அந்த காலத்துல எல்லாம் வண்டிகள் தான் பயன்படுத்தினாங்க இல்லையா, மரத்தாலான வண்டிகள். அப்ப அதுல எல்லாம் இந்த சக்கரம் எல்லாம் எப்படி இருக்கும்னா மரத்தால தான் இருக்கும். அத வந்து இந்த ரோட்ல எல்லாம் போகணும்னா அந்த அளவுக்கு வந்து இது, அதாவது வேகமாலாம் அதால போக முடியாது. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, பிற்காலத்துல இந்த சக்கரங்கள்லாம் ரப்பர் இப்ப பாத்தீங்கன்னா அந்த சக்கரம் எல்லாம் எதால இருக்கு, ரப்பரால தான் இருக்கு. அந்த ரப்பர்ல கொண்டு அந்த சக்கரங்கள்லாம் உருவாக்கி இந்த சாலையில வேகமா பயணிக்கிறதுக்கான இதுல விஷயங்கள்லாம் ஏற்படுத்தினாங்க. சரிங்களா? இதெல்லாம் பெரிய புரட்சி அப்படின்னு சொல்றாங்க, பெரிய மாற்றங்கள். சரிங்களா? ஒரு ஒரு நூற்றாண்டுல இருந்து இன்னொரு நூற்றாண்டுக்கு நடந்த மிகப்பெரிய மாற்றம் இதெல்லாம். அடுத்தது வந்து தகவல் தொடர்பு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சரிங்களா? அது மட்டும் இல்ல, டெலிகம்யூனிகேஷன். சரிங்களா? இதுலயும் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாச்சு. இது மூலமா நிறைய செய்திகளை வந்து பரிமாறிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த செய்திகளை எப்படி பரிமாறிக்கிறது, அதுக்குதான் உருவாக்கப்பட்டதுதான் என்னது, அஞ்சல். சரிங்களா? அஞ்சல் முறை, அதான் போஸ்ட் ஆபீஸ். கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சரி, உங்க ஊர்ல போஸ்ட் ஆபீஸ் இருந்ததுன்னா நிச்சயமா போய் பாருங்க அங்க என்னென்ன விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல இந்த போஸ்ட் ஆபீஸ், இந்த அஞ்சல் முறைய வந்து யார் வந்து ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, ரவுலண்ட் ரவுலண்ட் ஹில். சரிங்களா? இவர்தான் ஏற்படுத்தினார். எங்கன்னா இங்கிலாந்துலதான் முதல்ல அந்த அஞ்சல் முறை உருவாச்சு. சரிங்களா? அதனால இவர் என்னன்னு சொல்றாங்கன்னா, நவீன அஞ்சல் முறையின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து இந்த போஸ்ட் ஆபீஸ் இது கண்டுபிடிச்ச பிறகு இந்த லெட்டர், கடிதங்கள் எழுதுவாங்க இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. அப்பெல்லாம் போன்லாம் கிடையாது, மொபைல் எல்லாம் கிடையாது. ஒரு ஒரு அது வந்து இன்லேண்ட் லெட்டர்னே சொல்லுவாங்க. இன்லேண்ட் லெட்டர், கார்டு, போஸ்ட் கார்டு, அதெல்லாம் வந்து இப்ப இப்ப வந்து யாராவது பயன்படுத்துறாங்களான்னு தெரியல. அந்த போஸ்ட் கார்டு எல்லாம் இருக்கானே தெரியல. சரிங்களா? அதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு செய்தியை பரிமாறிக்கணும்னா அதெல்லாம் தான் பயன்படுத்தினாங்க. ஒருத்தங்க எப்படி இருக்காங்கன்றதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒருத்தங்க ஒரு ஊர்ல இருப்பாங்க, இன்னொருத்தங்க வேற ஊர்ல இருப்பாங்க.
எப்படி இருக்காங்கன்றதே தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அதுக்காக தான் இதெல்லாம் இந்த முறையெல்லாம் கொண்டு வந்தாங்க. இங்க இருந்து இந்த கடிதத்தை எழுதி அனுப்புவாங்க. அவங்க அதை பார்த்துட்டு அதுக்கு பதில் எழுதுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பின்னால என்ன பண்ணாங்கன்னா அவசர செய்தி அனுப்பணும். இப்போ ஒரு கடிதம் அனுப்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு வாரம் எடுக்கும். அப்பெல்லாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு. சரிங்களா? இப்போ இப்ப அவசரமா ஒரு செய்தி அனுப்பணும். சரிங்களா? ஒரு மகிழ்ச்சியான செய்தியோ ஒரு துக்கமான செய்தியோ அவசரமா அவங்களுக்கு போய் சேரணும். ஒரே நாள்ல போய் சேரணும் அப்படின்றதுக்காக தந்தின்ற ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? அது எப்ப வந்தது அப்படின்னா அதாவது இந்த எலக்ட்ரிக் பவர் முன்னாடி இந்த எலக்ட்ரிக் இதெல்லாம் கிடையாது. இந்த பவரே கிடையாது. சரிங்களா? எல்லார் வீட்லயும் அந்த ஆஹ் மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணி விளக்கு அதெல்லாம் தான் இருந்துச்சு. லைட்டுன்ற விஷயமே அப்ப கிடையாது. இந்த எலக்ட்ரிக் பவர் இதை வந்து கண்டுபிடிச்ச பிறகுதான் இந்த தந்தின்றது ஒண்ணு உருவாக்குனாங்க. அவசர செய்தியை உடனே அனுப்பலாம். சரிங்களா? அடுத்ததுதான் அதுக்கப்புறம் வந்ததுதான் என்னது தொலைபேசி போனு, அதுக்கப்புறம் வந்ததுதான் வானொலி ரேடியோ, அப்புறம் தொலைக்காட்சி டிவி, இப்படி ஒண்ணு ஒண்ணா வர ஆரம்பிச்சது. இப்ப அது மூலமா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். சரிங்களா? இப்ப வந்து இந்த தொழில் புரட்சி ஏற்பட்டிருக்கு இல்லையா? இதோட விளைவுகள் என்ன? என்னென்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கு? நல்ல விளைவுகள், அதாவது தீய விளைவுகள் அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே இருக்கு. நல்ல விளைவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிலாம் அதாவது பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் உருவாக்குனாங்க. சரிங்களா? அதனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. அதே சமயம் பொருள் உற்பத்தியும் அதிகமாச்சு. இதனால என்ன ஆச்சுனாக்கா பொருள் உற்பத்தி அதிகமாகும் பொழுது அந்த பொருளோட விலை வந்து என்ன ஆச்சுன்னா கம்மியா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பொருளோட அதாவது பொருள் உற்பத்தி வந்து கம்மியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், விலை அதிகமா இருக்கும். பொருளோட உற்பத்தி அதிகமா இருந்துச்சுன்னா விலை எப்பவுமே நமக்கு கம்மியா கிடைக்கும். சரிங்களா? அது ஒரு நல்ல நன்மை நமக்கு. இது ஒரு நன்மை தான் நமக்கு. அடுத்தது வந்து என்னென்ன மாதிரி இப்ப தீய விஷயங்கள், அதாவது நமக்கு நன்மை அளிக்காத விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே எங்க தொழிற்சாலையை உருவாக்கி இருக்காங்களோ பெரும்பாலும் நகரத்துலதான் சிட்டில தான் உருவாக்கி இருப்பாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் வந்து நகரத்துல அதிகமா வந்து நகர பகுதியில வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அந்த தொழிற்சாலையில வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுனால மக்கள் எல்லாம் கிராமப்புறத்துல இருந்து நகர பகுதிக்கு வர ஆரம்பிச்சாங்க. அதனால நகர பகுதியில கூட்ட நெரிசல் அதிகமாச்சு. உதாரணமா நம்ம சென்னை பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மத்த இடத்தோட சென்னையில இருக்கிற மக்கள் தொகை அதிகமா இருப்பாங்க. ஏன்னா மத்த இடத்துல மத்த மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவும் தொழிற்சாலைகள் இருக்காது. சரிங்களா? சென்னையில பாத்தீங்கன்னா அதிக அளவுல தொழிற்சாலைகள்லாம் இருக்கும். அதனால மக்கள் என்ன வேலை வாய்ப்புக்காக மத்த ஊர்ல இருந்து இங்க வந்து தங்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த பாப்புலேஷன் மக்கள் தொகை அதிகமாயிடும். கூட்ட நெரிசல் அதிகமாயிடும். அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த சுகாதாரம்ன்றது இருக்கவே இருக்காது. நிறைய ஈஸியா அந்த தொற்று நோய்கள்லாம் பரவும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நமக்கு இதெல்லாம் ஒரு தீமைகள். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வந்து உருவானதுனால இந்த சின்ன சின்ன நெசவு தொழில் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா? ஓனா அவங்கவுங்க கிராமத்துல அந்த தொழில்கள் எல்லாம் வந்து ஒரு மதிப்பு இல்லாம போயிடுச்சு. அவங்களுக்கு சரியான அந்த ஆர்டர் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப வந்து துணிக்கான ஆர்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? பெரிய பெரிய தொழிற்சாலைக்கு போனதுனால இந்த சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காம போயிடுச்சு. அதனால அவங்க வந்து வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்ல இந்த தொழிற்சாலையில இருந்து பெரிய அளவுல இந்த கழிவு நீர்லாம் வரும். கழிவு நீர், அந்த புகை அதெல்லாம் வருது இல்லையா? இதனால மக்கள் அதிகமா பாதிக்கப்பட்டாங்க. சரிங்களா? இப்பவும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே சமயம் இப்ப பெரிய பெரிய தொழிற்சாலைகள்னு ஒண்ணு என்ன பண்ணுவாங்க பிரிச்சிருவாங்க முதலாளி தொழிலாளின்னு. சரிங்களா? முதலாளி நல்ல ஹையர் பொசிஷன்ல இருப்பாங்க, தொழிலாளி கீழ் மட்டத்துல வேலை செய்வாங்க. அதனால தொழிலாளிக்கு பெரிய மதிப்பு இருக்காது. அவங்களுக்கு ரொம்ப அதிகமா வேலை வாங்குவாங்க. இப்போ முதலாளி அளவுக்கு தொழிலாளிக்கு பெரிய அளவுக்கு சம்பளமும் கொடுக்க மாட்டாங்க. இந்த பிரிவினை ஏற்பட ஆரம்பிச்சது. சரிங்களா? அதனால சம்பளத்துல ஏற்ற இறக்கம். முதலாளிக்கு அதிக சம்பளம், தொழிலாளிக்கு ரொம்ப குறைவான சம்பளம் ஆனா அதிக வேலை. சரிங்களா? இதெல்லாம் வர ஆரம்பிச்சதுனால மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. சரிங்களா? இப்பவும் இது நடந்துகிட்டு தான் இருக்கு. சரி, இதுல இருந்து மீண்டு வரணுன்றதுக்காக தொழிற்சங்கங்களை உருவாக்குனாங்க. தொழிலாளிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு ஒவ்வொரு தொழிற்சாலையிலையும் ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அது மூலமா அவங்க என்ன பண்ணுவாங்க
அவங்களுக்கு வேண்டிய தேவைகள், எனக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க, வேலை நேரத்தை குறைச்சு கொடுங்க, எங்களுக்கு இந்த விடுமுறை நாளை அதிகப்படுத்தி கொடுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது மூலமா அவங்க கேட்டு அவங்க தன்னுடைய உரிமைய பாதுகாப்பாங்க. சரிங்களா? அதுக்காக இந்த தொழிற்சங்கங்கள்லாம் உருவாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இப்போ இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த அதாவது அறிவியல் தொழில்நுட்பம், இந்த தொழில் புரட்சி, இதெல்லாம் இன்னைய நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் உதவியா தான் இருக்கு. சரிங்களா? அதனால அதனால நன்மைகளை நம்ம அதிகரிச்சு, இந்த மாதிரி தீயது, இந்த பாதிப்புகள்லாம் இருக்கு இல்லையா மக்களுக்கு, அதெல்லாம் குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்றத என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சு, அதெல்லாம் இந்த இந்த புரட்சி, இந்த மாற்றத்துல அதையும் இன்க்ளூட் பண்ணணும். சரிங்களா? அப்படி பண்ணும் பொழுதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இன்னும் பெரிய அளவுல தொழில் புரட்சியில முன்னேற முடியும். சரிங்களா? இப்ப இந்த தொழில் புரட்சி ஏற்பட்டிருக்குன்னு எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்படி இந்த தொழில் புரட்சியில இன்னும் பெரிய அளவுல முன்னேற்றம், வளர்ச்சி ஏற்படுதுன்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மக்களோட பொருளாதார வளர்ச்சி. முன்னாடி ரொம்ப ஏழ்மை நிலையில இருப்பாங்க மக்கள். இப்ப ஓரளவு அவங்க பொருளாதாரத்துல என்ன பண்ணிருப்பாங்க? முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க. சரிங்களா? அவங்களோட நடை, உடை, பாவனை எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அந்த நாகரீகம் சொல்லுவாங்க இல்லையா? நாகரிக முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் வச்சே ஒரு நாட்டுல ஒரு தொழில் புரட்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்றத கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப நம்மளோட கடமை என்னன்னா, இந்த தொழில் புரட்சி முன்னேற்றத்துக்கு நம்மளால ஆன எல்லா விஷயங்களையும் நம்மளும் என்ன பண்ணலாம்? செய்யலாம். அதுக்கு என்ன பண்ணா, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அதாவது நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பாதிப்புகள் ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இதெல்லாம் நம்மளுடைய கடமைகள். சரிங்களா? அதுதான் இந்த பாடத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.